இந்த உலகத்தில் மனிதர்களுக்குன்னு கட்டப்பட்ட கம்ஃபர்டபுளான ஹோட்டல்ஸ் இருக்குது, லக்ஸரியான ஹோட்டல்ஸ் இருக்குது, அப்படியே நிறைய விதமாக இருக்குது. பட் அதெல்லாமே தாண்டியுமே இந்த உலகத்தில் சில ஹோட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்டே பண்ணாலே மனிதர்களோட லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, இது அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான் மனிதர்களுக்கு டேஞ்சரை க்ரியேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில டேஞ்சரஸான ஹோட்டல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஸ்கை லாட்ஜ் அட்வென்ச்சர் ஸ்வீட்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். இது பேரில் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் மலையோட நெடுநிலையான பாறையோட முகத்தில் கட்டப்பட்டிருக்குது. கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியை போல் இந்த ஹோட்டலில் தொங்கிக்கிட்டு இருக்கும் ரூம்ஸ் எல்லாம். ஸோ இங்கே தங்க வேண்டும்னாலே அங்கே சாதாரணமாக நடந்து போக முடியாது. கயிறுகளோட உதவியோட ஒரு மலை மேலே ஏறி போகணும். அதுக்கப்புறமா தான் அந்த ரூமுக்கு நமக்கு போகலாம். என் கீழே பார்த்தீங்கன்னா 1000 அடி ஆழமான ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கும். ஸோ ஒரு சின்ன தவறு நடந்தாலுமே கூட மனிதர்களோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸில் இந்த ஹோட்டலுடைய ரூம்ஸ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கோஸ்டா வேர்டேன்னு சொல்லக்கூடியது. இது கோஸ்டரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சாதாரணமான கட்டப்பட்ட ஹோட்டல் இல்லை. எந்தவித பயன்பாடுமே இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய விமானத்தோட உடலுக்குள்ளே தான் இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டோட நடுவில் அமைஞ்சிருக்கு. அதனாலே பாம்புகள், பல விதமான விஷத்தன்மையான பூச்சிகள், காட்டு விலங்குகள் இதெல்லாம் ஈஸியாக வரக்கூடிய டேஞ்சர் இருக்குது. இரவு நேரத்தில் காட்டிலேருந்து வர சத்தங்களை கேட்டாலே இங்கே தங்குற மனிதர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ் பார்க் ஹோட்டல். இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சாதாரண அறைகளால் உருவாக்கப்பட்டது இல்லை. நகரத்தில் கீழே இருக்கக்கூடிய பெரிய கழிவுநீர் குழாய்கள் போல அமைஞ்சிருக்கக்கூடிய உள்ளிடங்களுக்குள்ளுக்கு தான் இதோட ரூம்ஸ் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்னதாக இருக்குது. நின்று நடக்கக்கூட ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனாலே உள்ளே இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல், மன அழுத்தம், பதற்றம் இதெல்லாம் ஈஸியாக வரும். ஒரு சின்ன தவறு நடந்தாலோ இல்லாத ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ உடனடியாக வெளியே வரவும் முடியாது. ஸோ அதனால இந்த ஹோட்டலில் தங்குறது ரொம்பவே தைரியம் வேணும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஜூல்ஸ் அண்டர் சீ லாட்ஜ்னு சொல்லக்கூடிய ஹோட்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. இது கடலோட அடியில் இருக்குது. ஸோ அதனால தான் ஜூல்ஸ் அண்டர் சீ லாட்ஜ்னு சொல்லப்படுது. இந்த ஹோட்டலுக்கு சாதாரணமாக நடந்து போக முடியாது. ஸோ இங்கே தங்க வேணும்னா மூச்சுக்குள்ள உபகரணங்களை அணிந்து கடலுக்குள்ளே மூழ்கி தான் அந்த ரூம்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ இந்த ஹோட்டல் கடலோட அடியில் பல அடிகள் ஆழத்தில் அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கடல் நீர் மட்டும்தான் இருக்கும். அதனாலே மீன்கள், பவளப்பாறைகள் எல்லாம் அதுங்களையே பார்க்க முடியலாம். ஆனாலுமே இதோட அழகுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது. ஸோ இந்த ரூம்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு நீர் கசிவு ஏற்பட்டாலும் உடனே அந்த முழு ரூமுமே நீராலே நிறைஞ்சிடும். என் கடலோட அழுத்தம் அதிகமாக இருக்கிறதால சின்ன தவறு ஏற்பட்டாலும் மனிதர்களோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் இருக்கிற ரூம்ஸில் பயன்படுத்தப்படுற மூச்சு காற்று அமைப்பில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் உடனடியாக உதவி கிடைக்கிறதும் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரீ ஹோட்டல். இது ஸ்வீடனில் இருக்குது. மரங்களுக்கு நடுவில் உயரத்தில் தொங்கப்பட்டிருக்கிற ஹோட்டல் தான் இந்த ட்ரீ ஹோட்டல்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஹோட்டலோட அறைக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய மரங்களோட கிளைகளும் இருக்கும். நடுவில் பல அடிகள் உயரத்தில் இது கட்டப்பட்டிருக்கு. அங்கே போகணும்னா படிக்கட்டுகள், கயிறுகள் இது மூலம் ஏறி தான் போக வேண்டியதாகவும் இருக்குது. ஸ்வீடன் நாட்டில் ரொம்பவே குளிராக இருக்கும். பலமான காற்று இருக்கும். பனி விழுகிற காலநிலைகள் போல இருக்கும். ஸோ இதெல்லாம் வாரப்ப அந்த உயரத்தில் தங்குறது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது மனிதனோட இருக்கு. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் காற்று அசைறப்ப ரூமும் சேர்ந்து அசைற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரைங் பேன் டவர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த ஹோட்டலை பார்த்தாலே ஹார்ட் பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லலாம். ஏன்னா இது லேண்டில் இல்லை, ஃபுல் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு கடலில் ஒரு பழமையான லைட் ஹவுஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் மேலே இருக்கிற ஹோட்டல்னு சொல்லலாம். சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீப் சி வாட்டர் மட்டும்தான் பார்க்குறது இருக்கும். எஸ்கேப் ரூட்னா போட் மட்டும்தான் இருக்கும். இந்த பிளேஸில் மிகப்பெரிய டேஞ்சர் என்னென்னா சடனாக ஸ்டார்ம்ஸ் வரும், மிகப்பெரிய வேவ்ஸ் எல்லாம் இருக்கும், லைட்னிங் எல்லாம் இருக்கும்.
ஸோ ஸ்டோர்ம் டைமில் பார்த்தீங்கன்னா டவர் ஷேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நைட்டில் வேவ்ஸோட சவுண்ட் கேட்டாலே தூங்க முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அண்ட் எமர்ஜென்சியில் ஹெல்ப் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியது கம்ப்ளீட்டாக ஐசோலேஷன் ப்ளஸ் சர்வைவலுக்கான ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஹோட்டல் இல்லை, கடலில் இருக்கக்கூடிய ஒரு ரியல் லைஃப் சிறைச்சாலைன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எட்ரப் ரேவ்ஸ் பபிள் ஹோட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஆனால் உள்ளுக்கு போனால் ரொம்பவே பயமாக இருக்கும். இது நார்மலான ரூம் இல்லை, ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டான பபிள்குள்ளே ஸ்டே பண்ண வைப்பாங்க. சீலிங், வால், சைட் எல்லாமே சீ-த்ரூவாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நைட் டைமில் காற்றோட சத்தம், ஃபாரஸ்ட்டோட நாய்ஸ், எனிமல்ஸோட மூமெண்ட், சவுண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் ப்ரைவசியும் ஜீரோன்னு சொல்லலாம். பெனிக் அட்டாக்ஸ் வர சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸ்டோர்ம்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ராங்கான காற்று இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பபிள் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும். கிளஸ்ட்ரோஃபோபிக் இருக்கக்கூடிய பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நைட் மேராக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நேச்சரோட மிடில் கிளாஸ்குள்ளே ட்ரெப்டான ஃபீலிங் இதுக்குள்ளே இருந்தால் வரும். மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புளுக்கு மட்டும்தான் இதில் சர்வை பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம கம்ஃபர்ட்டை தாண்டி இப்படி டேஞ்சரஸான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஸரிக்காகவோ கம்ஃபர்டபுளுக்காகவோ செய்யப்படுறதில்லை, ரியல் அட்வென்ச்சருக்காகவும் ரியல் டேஞ்சருக்காகவும் செய்யப்படுதுன்னு சொல்லலாம். அட்வென்ச்சர் லவர்ஸுக்கு இது ஒரு த்ரில்லிங்கான ஜோனாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ஹோட்டல்ஸ்லேயே எதுவும் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.